வணக்கம். என் பேர் பாலு மனோகரி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு குருஜியை ஒரு அக்கா மூலியமாக தான் தெரிய வந்தது. நான் குருஜிக்கிட்ட ஒரு சில பிரச்சனைகளுக்காக வந்தேன், உடம்பில் இருக்கிற சில பிரச்சனைகளை தீர்க்கணும்னு. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 10-15 நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். உணவு முறைகள் மாற்றிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க, பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரிய பலன் நான் அடைஞ்சது அப்படின்னா என்னென்னா, இவ்வளோ நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புல இருக்க பிரச்சனை போயிடும், நம்ம சாப்பாடு முறையை மாற்றினா போயிடும், மருந்து எடுத்துக்கிட்டால் போயிடும், அது மட்டும்தான் என்னோட ஒரு தீர்வாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் குருஜிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் மீறி மனசளவில் ஒரு தெளிவு இருக்கணும், மனசால் நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு கொண்டு வரணும், மனதளவில் நம்ம நம்மளை முழுமையாக நினச்சிக்கணும், நம்ம எண்ணங்களை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும், நம்மளை எண்ணங்களை மாற்றி ஒரு சுய கட்டுப்பாடு உணவுலையும் சரி மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சரி ஒரு கட்டுப்பாடை எப்படி கொண்டு வந்தால் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்குன்றத நான் தெரிஞ்சுட்டேன். அதுதான் எல்லாருக்கும் ஒரு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நானே அனுபவித்து சொல்கிறேன், இதை சொல்கிறேன். உணவு கட்டுப்பாடும் தேவை, உடற்பயிற்சிகள் தேவை, எல்லாமே தேவை. அதுக்கெல்லாம் முதல் காரணம் நம்மளோட மனசு சுத்தன்றதை விட நம்ம மனசு சொல்கிறதெல்லாம் செய்யாமல் நம்ம கட்டுப்பாடாக எப்படி வச்சுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் எடுத்துக்கும் போது, ஒரு ஸ்வீட்டை நான் இப்போ தொடுறேன் அப்படின்னா, எனக்கு அது வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன். அந்த ஸ்வீட்டை பார்த்தோன்னே நான் முதல்ல நல்லாயிருக்கும்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தவ, இப்போ அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு இது எனக்கு தேவையில்லை, நான் இதை வச்சிடணும், இது எனக்கு தேவையற்றது அப்படின்னு நான் என் மனசை கட்டுப்படுத்தி இருக்கிறேன். அதுதான் நான் அடைஞ்ச ஒரு பெரிய பலன். அது எனக்கு இப்போது அது நான் மனதால் உணர்றது கண்டிப்பாக குருஜியோட அந்த ஒவ்வொரு தடவையும் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற அறிவுரைகள், அவங்க அதை எப்படி சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறாங்க, விளக்கமாக சொல்கிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறனால ஒரு தெளிவு கிடைக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம எதுக்குன்னு நம்ம அதை நினச்சிக்கிட்டு அதை பற்றியே நம்ம நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு இல்லாமல் அதில் இருந்து மீண்டு நம்ம இப்போ இருக்கிறத எப்படி நம்ம ப்ரெசண்ட்டாக லைவாக நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம அனுபவித்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி தீர்மானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது கண்டிப்பாக குருஜியோட அறிவுரையில் தான் அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நான் வந்தது ஒரு சில பிரச்சனைகளுக்காக மட்டும்தான். ஆனால் அதெல்லாம் மீறி பல பிரச்சனைகள் இப்போ என் வாழ்க்கையில் சரியாகிட்டு இருக்கு. அது நான் கண்டிப்பாக உணர்றேன். அது நீங்களுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே கேட்டு அப்படியே செஞ்சோன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கும். எல்லாருமே நம்ம அதை அனுபவிக்கணும். ஜெய் குருதேவ்.